ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 5ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடரும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஆர்னத்தினுடைய செக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ். ஒன்று வந்து பட்ஜெட் செக்ஷன், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மன்சூன் செக்ஷன், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டர் செக்ஷன். 3 கூட்டத்தொடர் வந்து நடைபெறும். ஸோ பட்ஜெட் செக்ஷன் வந்து நமக்கு பிப்ரவரி, மே. ஸோ மான்சூன் செக்ஷன் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஸோ விண்டர் செக்ஷன் வந்து நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த டைமில் தான் இந்த கூட்டத்தொடர் இருக்கும். ஸோ இந்த கூட்ட செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொரோக், அதாவது சம்மன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ ஆர்டிகல் 85 அடிப்படையில் சென்ட்ரல் பார்லிமெண்டாக இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்தொடரை வந்து கூட்டக்கூடியவங்க யார் அப்படின்னா சம்மன் கொடுக்கக்கூடியது வந்து பிரசிடென்ட். இதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கவர்னர். ஆர்டிகல் 174 அடிப்படை. ஸோ இதுவுமே இந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து அந்த கூட்டத்தொடரை கூட்டத்திற்கான அந்த பரிந்துரை கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை. அவங்க தான் அவங்க ரெக்கமெண்ட் பரிந்துரைப்பாங்க மத்திய அரசு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்தொடரை வந்து பிரசிடென்ட் வந்து சம்மன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொரோக் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ப்ரொரோக் வந்து பண்ணுவாங்க. கைபேசி உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடு இந்தியா. ஸோ கைபேசி உற்பத்தி மற்றும் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சனந்த் மாவட்டத்தில் சிஜி செமிகண்டர் தயாரிப்பு மற்றும் சோதனை ஆலயம் வந்து திறந்து வைத்திருக்காங்க பிரதமர் அமைச்சர் அவர்கள். ஸோ அவங்க இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கைபேசி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா வந்து திகழ்கிறது. ஸோ அடுத்ததான் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான விசாரணை அறிக்கை மக்களவையில் விரைவில் தாக்கல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3.8 ஹைகோர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரே விதமான அந்த ப்ரொசீஜரில் தான் அவங்க வந்து நீக்கப்படுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 124 அடிப்படையில். ஸோ அதுவே ஹைகோர்ட் அப்படின்னா 217 அடிப்படையில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி வந்து நீக்கப்படுவாங்களோ அதே அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த 217 அடிப்படையில் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜும் வந்து நீக்கப்படுவாங்க. இது கான்ஸ்டியூஷன்ல 124 பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டின் அடிப்படையில் தான் நீக்கப்படுவாங்க. இதற்கான அதற்கான அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் சர்மாவின் வீட்டில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக பணம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து மாயமாயிருக்கும். ஸோ இவர் வந்து மிஸ்பிஹேவியர் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான அந்த நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோக்சபாயிலே இனிஷியேட் பண்ணலாம், அதே மாதிரி ராஜ்யசபாயிலுமே இனிஷியேட் பண்ணலாம். ஸோ லோக்சபாயில் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 மெம்பர்ஸுடைய ஒப்புதல் தேவை. ஸோ ராஜ்யசபாயில் அப்படின்னா 50 மெம்பர்ஸுடைய ஒப்புதல் தேவை. ஸோ இதில் லோக்சபாயில் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 146 மெம்பர்ஸ் வந்து அப்ரூவலுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ராஜ்யசபாவாக இருந்தால் சேர்மன் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் இதை வந்து கில்ட்டி அப்படின்னு ஒப்புதல் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு கமிட்டியை வந்து போடுவாங்க, 3 ஜட்ஜஸ் கமிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், இல்லைன்னா ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வந்து ஆமாம் உண்மைதான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த பார்லிமெண்ட்டில் வந்து அவருடைய பதவி நீக்கம் பண்ணுவதற்கான அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 124 மிஸ்பிஹேவியர் மற்றும் இன்கெப்பாசிட்டியின் அடிப்படையில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்குது. அவங்க எவ்வாறு நீக்கப்படலாம் அப்படின்றது எதுவும் சொல்லப்படலை. இதுக்காக ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 தான் இந்த ப்ரொசீஜர், அதாவது லோக்சபா ராஜ்யசபா இனிஷியேட் பண்ண இந்த ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க லோக்சபாலேருந்து. அதுக்கப்புறமா ஒரு 3 நபர் கொண்ட அந்த கமிட்டியானது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா பாராளுமன்றத்தில் அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது டோட்டல் மெஜாரிட்டி இருக்கணும், 50+ இருக்கணும். அதே மாதிரி அதில் 2/3 வந்து பிரசிடென்ட் ஓட்டிங் பண்ணியிருந்தா ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய பதவி வந்து ராஜினாமா செய்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியான இம்பீச்மெண்ட் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டி, அதாவது மிஸ்பிஹேவியரில் வந்து ரிமூவ் பண்ணும்போது அவருக்கான அந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ ராஜினாமா பண்ணான்னா அந்த இதுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்காது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் கோலாகலம். ஸோ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா 1776ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்திருக்கும். ஸோ அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது பில் ஆஃப் ரைட்ஸ், ஸோ ப்ரியாம்பிள் உள்ளிட்ட அந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுதந்திரம் அடைந்து 250 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அணு கனிம சுரங்க திட்டம். ஸோ இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 1910ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டு விஞ்ஞானி பெர் ஸ்கோம்பர்க் அவர்களால் நமக்கு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணவாளக்குறிச்சியில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா மணலில் நிறைந்து கிடைக்கும் அந்த மோனோசைட்டை வந்து தனியாக பிரித்தெடுப்பதற்காக. அதுக்கப்புறமா 1952ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமி பாபா முன்னிலையில் வந்து பிரதமர் நேருவால் இந்த இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1965ஆம் ஆண்டு மத்திய அரசின் உடைமையாக்கப்பட்டு இந்தியா அரிய மணல் ஆலை என்று இது வந்து அதனோட பணியை செஞ்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இலுமினேட், ரூடைல், சிர்கான், கார்னட், மோனோசைட், சிலிமைட் உள்ளிட்ட அந்த அரிய மினரல்ஸ் வந்து மணல்லேருந்து பிரித்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 2015ஆம் ஆண்டு வந்து 1800 ஹெக்டேர் பரப்பளவில் அந்த அணு கனிம சுரங்கம் அமைக்க வந்து மத்திய அரசு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த அணு கனிம சுரங்கம் அமைக்க 2002ஆம் ஆண்டில் ஒப்புதலும் அளிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டால் இதாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டால் சுற்றுச்சூழல் மற்றும் கடல் வளம் பாதிக்கும், அதே மாதிரி கடல் அரிப்பு ஏற்படும் அப்படின்னு இங்கே உள்ள மக்களால் வந்து இது வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 மீட்டர் தூரத்திற்கு மணலை ஸோ இதை பிரித்தெடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணலை எல்லாமே கடல்ல இருந்து அள்ளும் போது கடல் தண்ணி எங்கே வரும், இங்கே உள்ள வரும். ஸோ அப்படியே அது என்ன செய்யும்னா அண்டர் கிரவுண்ட் தண்ணிக்கு கூட மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த தண்ணி குடிக்கிறது கூட என்னன்னா அது வந்து உப்பாக மாறிவிடும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து கவலைப்பட்டுகிறார்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இதெல்லாமே ரேர் எர்த் மினரல்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு நிறைய கதிர்வீச்சு வரும். இதனால சுவாச பிரச்சனை, தோல் நோய், புற்றுநோய் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, ஆஸ்துமா, கருச்சிதை உள்ளிட்ட பாதிப்புகள் வந்து உள்ளாகும்.